உங்க நாகராஜ். தனக்கு அடுத்த பிறவி இல்லைன்னு சினிமா நடிகர் எஸ்வி சேகர் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருந்தாரு. இந்த பிறவி பத்தியே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இவரோ அடுத்த பிறவி பத்தியெல்லாம் எப்படி முன்கூட்டியே சொல்றாருன்னு கேட்கதான் இப்ப அவரை சந்திக்க போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு நடிகர் எஸ்வி சேகர் அவர்களை நம்ம சந்திக்க போறோம். நடிகர் எஸ்வி சேகருக்கு அடுத்த பிறவி இல்லை. எனக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது. இதுதான் கடைசி ஜென்மம். சேலஞ்ச் பண்ணிங்களா, வந்து பார்க்குறேன்றீங்களா? இல்லை, இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கணித்து சொல்லிய சுகபிரம்ம மகரிஷி ஜோதிடம். உலகத்தில் எந்த சப்ஜெக்டில் வேணாலும், ஆல் சப்ஜெக்டில் நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வரும். சென்னையில் இருக்கிற மந்தவெளி பகுதிக்கு தான் நான் இப்போ போயிட்டு இருக்கேன். இங்க தான் எஸ்வி சேகரோட வீடு இருக்கு. உலகத்துல இருக்கிற பெரும்பாலான மதங்கள் மறுபிறவி பத்தி பேசி இருக்கு. எப்ப ஒருத்தருக்கு மறுபிறவி இல்லாம போகுதோ அதோட அவருடைய ஆத்மா பரம்பொருளான இறைவனோட போய் ஐக்கியமாயிடுறதா ஒரு நம்பிக்கை இருந்து வருது. அதே நேரம் நிறைவேறாத ஆசைகளோட இறந்து போற ஒருத்தர் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ற வரைக்கும் பிறப்பு எடுக்க வேண்டி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இப்படிதான் பிறப்பு சுழற்சி இந்த பிரபஞ்சத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்பவும் புராதன ஆன்மீக பூமியான காசியில தினமும் இந்தியாவோட பல பகுதிகளில் இருந்தெல்லாம் இறந்து போனவங்களோட பிணங்களை கொண்டு வந்து எரிக்கிறாங்க, ஜலசமாதி செய்யறாங்க. காசியில பிணத்தை தகனம் செஞ்சா அவங்களுக்கு அடுத்த பிறவி இல்லைன்னு நம்பப்படுறது தான் இந்த சடங்குகளுக்கு காரணமா சொல்லப்படுது. நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில முற்பிறவிகளை பத்தி நாம பார்த்த சில எபிசோடுகள் என்னோட ஞாபகத்துக்கு வந்தது. அதுல நம்முடைய முற்பிறவியை கண்டுபிடிச்சு சொல்ற பிக்கு போதி பாலா, முற்பிறவிய அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்ன டாக்டர் ஜெயச்சந்திரன் சில பேரை பார்த்திருந்தோம். நம்ம ஷோவுல பார்த்த எல்லாருமே முன்ஜென்மத்தை பத்தி சொல்றவங்களா தான் இருந்தாங்க. ஆனா எது நம்மோட கடைசி பிறவின்னு கண்டுபிடிச்சு சொல்றவங்கள இதுவரைக்கும் நாம பார்க்கவே இல்லை. நம்மோட பிறவி ரகசியத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இத பத்தி தான் இப்ப நான் எஸ்வி சேகர் கிட்ட கேட்க போறேன். இன்னைக்கு நடிகர் எஸ்வி சேகர் அவர்களை நம்ம சந்திக்க போறோம். அவருக்கு அடுத்த பிறவியே இல்லை அப்படின்னு நாடி ஜோதிடத்தின் மூலமா சொல்றாங்க. அவருக்கு சுகபிரம்ம மகரிஷியோட அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடந்ததாகவும் சொல்றாங்க. இதை பத்தி எஸ்வி சேகர் அவர்கள்ட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுதான் எஸ்வி சேகரோட வீடு. நடிகர் எஸ்வி சேகர் சினிமா நடிகரா மட்டும் இல்லாம நாடகத்துறையிலையும் பிரபலமா இயங்கிக்கிட்டு இருக்காரு. உலகம் முழுக்க தன்னோட நாடகங்களை நடத்திக்கிட்டு இருக்காரு. அரசியல்லையும் இவருக்கு ஈடுபாடு அதிகம். இவரு தன்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட வளர்ச்சிக்கு சுகபிரம்ம மகரிஷி தான் காரணம்னு தீவிரமா நம்புறாரு. நான் எஸ்வி சேகரை சந்திச்சதும் சுகபிரம்ம மகரிஷியை பத்தி தான் முதல் கேள்வியே கேட்டேன். மகாபாரதத்தை எழுதியவர் வியாசர். இவரோட மகன் தான் சுகர். சுகர்னா கிளின்னு ஒரு அர்த்தம் சொல்லப்படுது. சுகருக்கு கிளிமுகம் இருந்ததுனால இவரை சுகபிரம்ம ரிஷின்னு குறிப்பிடுறாங்க. சுகர் என்பவர் யார் என்றால் வியாசருடைய மகன். வியாசருக்கு அனைத்து விஷயங்களையும் கற்று தேர்ந்த ஒருத்தர் மகனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது, இந்த நேரத்தில் நீ கூடினால் உனக்கு அது சாத்தியமாகும்னு சொல்லப்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு தேவகன்னிகை அந்த வழியாக போகும்போது அந்த தேவகன்னியை வியாசர் கேட்டபோது, அப்படிப்பட்ட ஒரு மகன் பிறக்கிறான்னு சொன்னாக்க அவன் என்னுடைய முகத்தை கொண்டவனாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்பட்ட அப்படி பிறந்தவர் தான் சுகர். வடநாட்டுல சுகபிரம்ம ரிஷியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க தென்னகத்துல பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. இந்த சுகபிரம்ம ரிஷி தன்னோட சீடரான மார்கண்டேயருக்கு சொல்லிக் கொடுத்ததுதான் மார்கண்டேய ஜீவ நாடி ஜோதிடம். இந்த ஜோதிடத்தின் மூலமா தான் தனக்கு அடுத்த பிறவி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு எஸ்வி சேகர். சுகபிரம்ம மகரிஷிய தன்னோட வாழ்நாள் முழுவதும் நம்புறதுக்கும் ஜீவநாடி ஜோதிடத்தின் மேல இவரு தீவிர நம்பிக்கை வச்சிருக்கவும் சில ஆச்சரியமான சம்பவங்கள் எஸ்வி சேகருக்கு நடந்திருக்கு. அதுல இருந்துதான் இவரு சுகபிரம்ம ரிஷிய தீவிரமா நம்ப தொடங்கி இருக்காரு. தனக்கு வரவேண்டிய பணம் வராததுனால பணம் கொடுக்க வேண்டியவர் மேல கேஸ் போட்டிருக்காரு. அந்த சமயத்துல மிகுந்த மனக்கவலையோட இருந்தவர் சுகபிரம்ம மகரிஷியை பத்தி கேள்விப்பட்டு டி நகர்ல இருக்கிற சுகபிரம்ம ஆசிரமத்துக்கு போய் பார்த்திருக்காரு. அப்பதான்
இங்க ஜீவநாடியில உனக்கு சேர வேண்டிய பணம் வந்துடும்னு வாக்கு வந்திருக்கு. நம்பிக்கை இல்லாம திரும்பி வந்த எஸ்வி சேகருக்கு சுகபிரம்ம மகரிஷி வாக்கு கொடுத்தா மாதிரியே நடந்திருக்கு. அதுல இருந்து சுகபிரம்ம ரிஷியோட தீவிர பக்தரா மாறி இருக்காரு எஸ்வி சேகர். செக் பவுன்ஸில் கிரிமினல் கேஸ் போட்டேன். அன்றைக்கி அந்த கேஸ் வருது, ஃபைனல் ஹியரிங் அன்றைக்கி. ஆக்சுவலாக நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது வீட்டில் காலிங் பெல் அடிக்குது. கதவை திறந்தால் யாருக்கு நான் அந்த பணம் கொடுத்தேன்னா அவர் அப்படியே ஃப்ளாட்டாக என் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க, கேஸ் எப்படியாவது விட்ரா பண்ணிவிடுங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும், இந்தாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து 11,000 ரூபா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு கேஷ் 11,000 ரூபா என் கையில் கொடுத்துட்டு அந்த செக்கை கேட்டார். நான் இல்லை, நான் கோர்ட்டுக்கு வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த செக்கை அவர்கிட்ட கொடுத்துட்டு, இதுதான் முதல் சம்பவம். அன்றைக்கி சாயங்காலமே மறுபடியும் அந்த குமார் குருஜி ஆசிரமத்துக்கு போயிட்டு நான் சொல்லும்பொழுது தான் சுக்கர் சொன்னார், உன் வாழ்க்கையில் இன்றைக்கி பிறகு எல்லாமே நல்ல திருப்பங்கள் உனக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னார். வடநாட்டில் பிரபலமான சுகபிரம்ம மகரிஷிக்கு டி நகர்ல ஒரு ஆசிரமம் இருக்கிறதா கேள்விப்பட்டப்போ ஆச்சரியமா இருந்தது. அங்க இருக்கிற பீடாதிபதி குமார் குருஜியை சந்திச்சு பேசினா சுகபிரம்ம ரிஷியை பத்தியும் அந்த ஜீவநாடி ஜோதிடத்தை பத்தியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும்னு தோணுச்சு. உடனே அவரை சந்திக்க புறப்பட்டு போனேன். சென்னை டி நகர் பக்கத்தில் இருக்க சுகபிரம்ம மகரிஷி ஆசிரமத்துக்கு போய் குமார குருஜி அவர்களை சந்திக்க போகிறோம். அவர் ஜீவநாடி ஜோதிடம் மூலமாக தண்டம் வச்சும் ஏடு மூலமாகவும் ஏன் கையை பார்த்து நம்மளோட எதிர்காலத்தை சொல்கிறாரு. அவர் தான் எஸ்வி சேகரோட எதிர்காலத்தையும் சொல்லியிருக்காரு. அவரை போய் பார்த்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் டி நகர்ல இருக்கிற சுகபிரம்ம மகரிஷியோட ஆசிரமம். இவர் தான் குமார் குருஜி. இந்த ஆசிரமத்தோட பீடாதிபதியா இருக்காரு. இங்க இருக்கிற பூஜை ரூம்ல கிளி முகத்தோட இருக்கிற சுகபிரம்ம மகரிஷியோட பெரிய சிலை இருந்ததை பார்க்க முடிஞ்சது. மனக்குழப்பத்தோடும் பிரச்சனையோடும் தேடி வரவங்களுக்கு குமார் குருஜி ஜீவநாடி ஜோதிடத்தை படிச்சு சுகபிரம்ம மகரிஷியோட வாக்க சொல்லிக்கிட்டு வராரு. நாடியில 5 வகையான ஜோதிட வகைகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஜீவநாடி ஜோதிடம். சாதாரணமான நாடி படிக்கிற மாதிரி இத படிக்க முடியாதான். ஜீவநாடிய கத்துக்கிட்டு இந்த பீடத்துல உட்கார்றவருக்கு சில தகுதிகள் வேணும்னு சொல்றாரு குமார் குருஜி. இந்த நாடியானது மிச்ச அபியாச நாடிகளை மாதிரி படிக்க முடியாது. முதல்ல எங்களுக்கு மந்திரம் உபதேசம் இருக்கும். மந்திரத்தை நாங்கள் சித்திக்கிறோமான்னு ஃபாலோயிங் இருக்கும். சமாதி அடைந்ததுக்கு அப்புறம் தான் 3வது மந்திரம் எங்களுக்கு கிடைக்கும். உயிரோடு இருக்கச்சு 2 மந்திரம், சமாதி அடைஞ்ச உடனே 3வது மந்திரம். அந்த 3 மந்திரமும் சித்தித்த உடனே நாங்கள் படிக்கிறத தலைமுறையாக யார் தொடர்ந்து வருகிறார்களோ அவர்கள் அப்ரூவ் பண்ணாதான் இந்த பீடத்தில் உட்கார்வதற்கு அருகதை உண்டு. இந்த ஜோதிட முறைய சுகபிரம்ம மகரிஷி மார்க்கண்டேயருக்கு சொல்லி கொடுத்ததா சொல்றாங்க. அதுல இருந்து பல தலைமுறைகளை கடந்து இந்த ஜீவநாடி ஜோதிடம் தொடர்ந்து வந்தபடி இருக்கு. இப்ப இருக்கிற குமார் குருஜியோட குரு ஜெயகாந்த் கடலூர்ல இருக்கிற தொட்டிப்பிலாளி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். அவர் தான் முதல்ல இந்த ஜீவநாடி ஜோதிடத்தை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்துதான் குமார் குருஜி இந்த ஜோதிட முறையை கத்துக்கிட்டு இருக்காரு. தீவிர நாத்திகரான குமார் குருஜி தொடக்கத்துல இதையெல்லாம் நம்பாம இருந்திருக்காரு. அப்பதான் இவருக்கு சுகபிரம்ம மகரிஷி கிட்ட இருந்து வாக்கு வந்திருக்கு. அந்த நிகழ்வு தான் இவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. அதுல இருந்து குமார் குருஜி சுகபிரம்ம மகரிஷிய தீவிரமா நம்ப தொடங்கி இருக்காரு. இந்த நாடி பார்க்கறது எப்படி இந்த பவர் உங்களுக்கு கிடைச்சது? நான் பழுத்த நாத்திகன் ஒரு காலத்தில், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என் குருநாதர் அங்கே இந்த நாடி படிக்கிறது கடலூர்லேருந்து வருவார். அப்படி வந்துன்னுச்சா நான் போய் காலை நீட்டின்னு படுத்துக்கிறது, கலாட்டா பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருந்தேன். he will take it as casual. அந்த மாதிரி எடுத்துனோன்னா ஒரு நாள் திடீர்னு என்ன கூட்டார், இதாப்பா உனக்கு ரீடிங் வந்திருக்கு படின்னு. நான் அதை படிச்சுட்டு சிரித்தேன். எதுக்குப்பா சிரிக்கிறேன்னு, நீங்கள் எழுதியிருக்கிற கம்பெனி பாலிசியே கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சன்ஷேட் பேனர்ஸ் கொடுப்பான்னு எழுதியிருக்கீங்களே. எனக்கு தெரியாதுப்பா, வந்ததை நான் அடித்து கொடுத்துருக்கேன். உன் ஆஃபீஸில் தான் டேபிளில் லெட்டர் இருக்குன்னு சொல்கிறாரு சுகபிரம்மம், போய் பாருன்னு. போய் பார்த்தா அந்த கம்பெனி அனுப்பிச்சிருக்க லெட்டர். அவங்க தான் என்னை தூக்கி விட்டதே ட்ரேடில். இப்போ என்ன சொன்னது நடந்து போச்சு. அப்போ நம்ம ஒத்துக்கணும். ஒத்துக்கலைன்னா நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம்.
லைஃப் ரீடிங்னா இது இப்பப்போ இந்த பீரியட் இது நடக்கும், நீ அஸ்தினாபுரம் செல்வாய், அஸ்தினாபுரத்தில் உனக்கு ஒரு பதவி கிடைக்கும் கேட்டேன். அது என்ன அஸ்தினாபுரம்னு கேட்டேன். அஸ்தினாபுரம்னா டெல்லின்னாங்க. சரி, இந்த வயசுக்கு மேலே கிடைக்கின்றிருக்காங்க. சரி, அது வெயிட் பண்ணுறேன். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இப்போ சென்னை டி நகர்ல இருக்கிற சுகபிரம்ம மகரிஷியோட ஆசிரமத்துல இருக்கேன். எஸ்வி சேகர், குமார் குருஜி இவங்களை சந்திச்சு சுகபிரம்ம மகரிஷியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சுகபிரம்ம மகரிஷி தன்னோட வாழ்க்கையில ஏற்படுத்தின மாற்றங்களை பத்தி எஸ்வி சேகர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. குமார் குருஜியோட குரு ஜெயகாந்த் பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்படுது. எத்தனை பேர் தன்கிட்ட சுகர் ஜீவ நாடியை கேட்க வராங்களோ அத்தனை பேருக்கும் முதல் நாள் நைட்டே பலன்களை டைப் செஞ்சு வச்சிடுவாராம். இதை கேட்கவே ஆச்சரியமா இருந்தது. டைப்ரைட்டரில் ஒரு 25 பேர் 30 பேருக்கு பலன் அடிப்பார். இந்த பெயருடைய உனக்கு, இந்த பெயருடைய உனக்கு அப்படின்னு, நட்சத்திரத்தையுடைய உனக்குன்னு சொல்லி டைப் பண்ணிடுவார். அப்புறம் காலையில் அவர் வந்து அந்த பூஜையிலேருந்து உட்காரும்போது வருவாங்க. வந்து அவர் எத்தனை பேர் கிடைச்சிருக்காங்களோ அத்தனை பேர் தான் அங்கே இருப்பாங்க. இருக்கும் பொழுது அவரை வந்து அவர் பேரை கூப்பிடும்போது அந்த பேர் இருக்கிறத அவங்க இருந்தாக்க அவங்ககிட்ட இதான் அவனுடைய பலன்னு சொல்லி கொடுப்பார். அப்படிப்பட்ட யார் வந்திருக்காங்கன்னு தெரியவே தெரியும். அவருக்கு எப்படி தெரியுங்க? அது ஒரு கிராமம். நான் சொல்றதுன்னா ரொம்ப செல்போன்லாம் வர்றதுக்கு முன்னாடி பலவிதமான முறைகள்ல குறி சொல்றதையும் பலன் சொல்றதையும் நம்முடைய மூன்றாவது கண் நிகழ்ச்சியில நிறைய பார்த்திருக்கீங்க. இங்க குமார் குருஜி பார்க்கிற ஜீவ நாடி ஜோதிடத்துல நாகதண்டத்தையும் ஓலச்சுவடியையும் பார்த்துதான் பலன் சொல்றாரு. இதுக்காக பணம் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சுகபிரம்ம மகரிஷி சொன்னதை ஸ்ட்ரிக்டா இன்னைய வரைக்கும் கடைபிடிச்சுக்கிட்டு வராரு குமார் குருஜி. இவர் கையில குச்சி மாதிரி வச்சிருக்கிற இதுதான் நாகதண்டம். இந்த ஜோதிட முறையில விசேஷம் என்னன்னா, ஓலச்சுவடியையும் நாகதண்டத்தையும் பார்த்து பலன் சொல்ல தொடங்கும் போதுதான் இதுல எழுத்துக்கள் உருவாகுமா. அதை பார்த்து அப்படியே பாட்டா படிக்க தொடங்கிடுவாரா குமார் குருஜி. அப்படி பாட்டா பாடி நமக்கு சொல்ற பலனை ஒரு டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் செஞ்சு கொடுத்துருவாராம். அது மட்டும் இல்லாம இதுல எந்த துறை தொடர்பான கேள்விகளை கேட்டாலும் அதுக்கான பதில் கிடைக்கிறதாவும் சொல்றாரு குமார் குருஜி. எந்த காரணத்தை கொண்டு பணம் வாங்கக்கூடாது. நீங்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் சரி, பொலிட்டிக்கல், சயின்ஸு, உலகத்தில் எந்த சப்ஜெக்டில் வேணாலும், ஆல் சப்ஜெக்டில் நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வரும். அந்த மாதிரியான ஒரு மௌனதமான நாடி நாங்கள் மத்திருந்தான் கையாண்டுருக்கோம். சுகர் ஜீவநாடி ஜோதிடத்துல கணிச்சு சொன்ன எல்லா விஷயங்களும் அப்படியே தன்னோட வாழ்க்கையில நடந்துட்டு வரதா நம்புறாரு எஸ்வி சேகர். எப்ப தன்னோட வாழ்க்கையில சுகர் வந்தாரோ அந்த நிமிஷத்துல இருந்து சுகபிரம்ம மகரிஷி கிளி ரூபத்துல தொடர்ந்து தனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு வரதாவும் சொல்றாரு எஸ்வி சேகர். 93 எனக்கு லைஃப் ரீடிங்கே கொடுத்தார் சுகர். எப்படி இது லைஃப் ரீடிங்னா இது இப்பப்போ இந்த பீரியட் இது நடக்கும், நீ அஸ்தினாபுரம் செல்வாய், அஸ்தினாபுரத்தில் உனக்கு ஒரு பதவி கிடைக்கும் கேட்டேன். அது என்ன அஸ்தினாபுரம்னு கேட்டேன். அஸ்தினாபுரம்னா டெல்லின்னாங்க. சரி, இந்த வயசுக்கு மேலே கிடைக்கின்றிருக்காங்க. சரி, அது வெயிட் பண்ணுறேன். ஓகே, நீ நாட்டை ஆளக்கூடிய உனக்கு ஒரு வாய்ப்பு வரும். நாங்கள் எம்எல்ஏவாக இருந்தேன். அது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கிட்டே கிளியே கிடையாது. இதன் பிறகு பார்த்தா அப்படியே டெய்லி பார்த்தா கிளி கத்துற சத்தம் கேட்குது. அப்புறம் பார்த்தா வீட்டை சுற்றி அவ்வளோ கிளி, நிறைய கிளி. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் இப்படி செஞ்சால் என்ன அப்படின்னு நினைக்கும் போது கிளி கத்தும். சுகபிரம்ம மகரிஷி கிளி ரூபத்துல வந்து தனக்கு வழிகாட்டுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு சுகபிரம்ம மகரிஷியோட பேரையும் புகழையும் பரப்ப தொடங்கி இருக்காரு. சுகபிரம்ம மகரிஷி பத்தின மந்திரங்களை ஸ்லோகங்களா அச்சடிச்சு தன்னை பார்க்க வரவங்களுக்கு தந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கிளி வடிவத்துல இருக்கிற சுகபிரம்ம மகரிஷியோட சிலையையும் படத்தையும் எப்பவுமே தன் கூடவே வச்சுக்கிட்டு இருக்காரு. நாங்க பேட்டி எடுக்கும் போது கூட சுகபிரம்ம மகரிஷியோட சிலைய தனக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு தான் பேட்டி கொடுக்க தொடங்கினாரு. சுகபிரம்ம மகரிஷி மேல அவ்வளவு பக்தியோட இருக்காரு எஸ்வி சேகர். சுகபிரம்ம மகரிஷி மேல வச்சிருக்கிற பக்தியினுடைய வெளிப்பாடா அவருக்கு இதுவரைக்கும் 3 கோவில்களை கட்டியிருக்காரு. இந்த கோவில்களை கட்டின சம்பவங்கள் எல்லாமே தானாவே அமைஞ்சிருக்கு. அதுக்கு
சுகபிரம்ம மகரிஷியோட ஆசீர்வாதம் தான் காரணம்னு நம்புறாரு எஸ்வி சேகர். 3 இடத்துல சுகருக்கு நான் சன்னதி கட்டினேன். ஓ. இன்னொன்று சேலம் சுகவனேஸ்வரர் கோவில். ஓகே. சுகவனேஸ்வரர் கோவிலில் வியாசர் சிலை இருக்குது, ஈத்தாப்புல நவகிரகம் இருக்குது, ஆஞ்சநேயர் பக்கத்தில் அங்கே ஒரு இடம் இருந்தது. இங்கே சுகர் சிலை வச்சா என்ன இருக்கும்போது அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இவர்கிட்ட பேசுங்க சார், ஹெச்ஆர்என்சி கமிஷனர். ஹெச்ஆர்என்சி கமிஷனர் யாருன்னா சுகவனேஸ்வரர்னு பேர் அவர். அவர்கிட்ட கேட்டேன், தாராளமாக கேட்டுக்கோ, நீங்கள் கட்டி கொடுக்க போகிறீங்க, அது என்ன சொந்தமாக கொண்டாட போகிறீங்கன்னார். பண்ணி கொடுத்தேன். இப்போ போன ஜென்மத்தில் நான் சுகருடன் தொடர்பு கொண்டேன், சுகருக்கு நான் வந்து தண்ணீர் எடுத்து கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி ஏதோ சொல்லப்பட்டது. அதுக்காக எந்த சொம்பில் கொடுத்தேன், எவ்வளோ லிட்டர் தண்ணி கொடுத்தேன், அது வந்து பிஸ்ரேலி வாட்டரா, இதெல்லாம் நம்ம இப்போ போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது நம்மளை குழப்பிடும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இப்போ நான் சென்னை டி நகர்ல இருக்கிற சுகபிரம்ம மகரிஷியோட ஆசிரமத்தில் இருக்கிற பீடாதிபதி குமார் குருஜியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். சுகபிரம்ம மகரிஷி அருளிய ஜீவ நாடி ஜோதிடத்தின் மூலமா பலன் பெற்றவங்க சந்திச்சு பேச போறேன். அது மட்டும் இல்லாம எஸ்வி சேகருக்கு அடுத்த பிறவி இல்லைன்னு ஜீவ நாடி ஜோதிடத்துல வந்திருக்கு. அதை பத்தியெல்லாம் விசாரிக்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். சுகபிரம்ம மகரிஷிக்கு எஸ்வி சேகர் கட்டின 3 கோவில்ல ஒரு கோவில் மத்திய கைலாஷ்ல இருக்கிறதா சொல்லி இருந்தாரு. இதுதான் அந்த கோயில். நான் உள்ள போய் சுகபிரம்ம மகரிஷியை வணங்கிட்டு வந்தேன். நான் சுகபிரம்ம மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போனப்ப அங்க இருந்த நிறைய பக்தர்களை பார்த்தேன். சுகரை தேடி வந்தவங்களுக்கு அவரு வாக்கு கொடுத்த மாதிரியே நிறைய விஷயங்களை நடத்தி கொடுத்திருக்காரு. அதுல சில பேரை சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை கேட்டுக்கிட்டு இருந்தேன். இவரோட பேரு ஜோதி வசந்தவாசன். குழந்தை வர வேண்டி இந்த ஆசிரமத்துக்கு வந்து வாக்கு கேட்டுட்டு போயிருக்காரு. வேண்டுதல் கிடைச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து இங்க வந்துகிட்டு இருக்காரு. நீங்க சுக பிரம்ம ரிஷிகளோட தீவிர பக்தர் அப்படின்னு தீவிர கேள்விப்பட்டோம். பக்தர். நான் 1991 இங்கே வரேன். நான் எனக்கு முதல்ல வரும்போது குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வாக்கு கேட்டேன். வாக்கு கேட்டதில் நாடி கேட்டீங்க. நாடி கேட்டதில் உனக்கு 2 பெண் குழந்தைங்க, எதுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, விதி கொண்டாய் அப்படின்னு முனிவர் வாக்கில் குருஜி கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் 93 எனக்கு முதல் குழந்தை பிறந்தது. அதுக்கு அடுத்தது 97 2வது பெண் குழந்தை பிறந்தது. அதில் பெரியவ வந்து பிஇ படிக்கிறா 4th இயர், 2வது வந்து +2 இப்போ எழுத போகிறா. அது அடுத்தது அவளுக்கு டாக்டராக படிக்க வைக்கணும்னு இப்போவே குருஜி வாக்கு கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக குருஜியுடைய வாக்கு பிரகாரம் நான் சேர்த்து படிக்க வைப்பேன் அவளை. இவரோட பேரு சுப்பிரமணியன். உடல் ரீதியா நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளான இவருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம தன் மகளோட திருமணம் எப்ப நடக்கும்னு வாக்கு கேட்டிருக்காரு. சுகர் ஜீவநாடியில சொன்ன மாசத்துல திருமணமும் நடந்திருக்கு. 1996வது வருஷம் நான் வந்த புதுசில் எனக்கு ஒரு 10 அடி 15 அடி சேர்ந்தாப்போல நடக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. அப்போ அதை அவர் பார்த்துட்டு, சுப்பிரமணியம் உள்ளவா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டார். உள்ளே உட்காத்தி வச்சு, உன்னுடைய உடல்நிலை சீராக யாம் அருளினோம் அப்படின்னு பிரம்மரிஷி சொல்கிறார். இப்போ நான் 10 மாடி 15 மாடி ஏறி இறங்கக்கூடிய அளவுக்கு என்னை கொண்டு இருக்கார் குமார் குருஜி. ஒரு சில பேருக்கு வெறும் கைகளால ஜீவநாடி ஜோதிடம் பார்க்கிறதா எஸ்வி சேகர் சொல்லி இருந்தாரு. அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, வெறும் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு அந்த வெள்ளை பேப்பரில் நாடி படிப்பார். அதன் பிறகு இப்படி கையை வச்சுட்டு இப்படி படித்தா நாடி படிப்பார். நமக்கு வரும். அதுல தெரியுமா இப்படி வெள்ளை அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு வெள்ளை பேப்பராக தான் தெரியும். அது எப்படி வெறும் கையில எழுத்து தெரிஞ்சு அதை படிக்க முடியும்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. அதை பத்தி குமார் குருஜி கிட்ட கேட்டேன். 100% ஜீவநாடி ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அப்படி செய்ய முடியும்னு சொல்லி என்ன அதிர்ச்சி அடைய வச்சாரு. சொல்கிற மாதிரி நான் கையிலேயே படிக்கிறேன் அப்படின்னா அது வர மாதிரி நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தாராளமாக நான் கையில் படிச்சுட்டு போயிடுவேன். எதுவுமே இல்லாத ஓலைச்சுவடியிலையும் நாகதண்டத்திலையும் எப்படி எழுத்துக்கள் உருவாகி பலன்களை சொல்றாங்கன்னு பார்க்க எனக்கு ஆர்வமா இருந்தது. குமார் குருஜி கிட்ட அதை பத்தி சொன்னதும்
ஜீவநாடி ஓலைச்சுவடிகளை எனக்கு காட்டினாரு. பாக்கியம் பண்ணியிருக்க இந்த நாடியை இன்னைக்கு நீ தோடுறதுக்கு. நான் அந்த ஓலைச்சுவடிகளை வாங்கி பார்த்தப்ப அதுல எழுத்துன்னு சொல்ற மாதிரி எதுவுமே எழுதல. வெறும் கோடுகளும் குறியீடுகளுமா இருந்தது. இத பார்த்து ஒருத்தரால நிச்சயமா படிக்க முடியாது. ஆனா இதுலதான் சுகபிரம்ம மகரிஷி எழுத்துக்களை உருவாக்கி படிக்க சொல்வாருன்னு சொன்னாரு குமார் குருஜி. எனக்கு பலன் கேட்டேன். பாட்டா படிக்க தொடங்கினாரு. தொடக்கத்துல எதுவும் புரியல. ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் சொன்னாரு. எதை பத்தியும் பயப்பட வேண்டான்னு சுகபிரம்ம மகரிஷி சொல்றதா சொன்னாரு குமார் குருஜி. வீணாய் மனதில் அச்சம் கொண்டு நிற்கிறாய், நீலனவன் தன்னின் காலமோ என்று சென்ம நீளனோ என்றும் அவ்வளவு சமயத்தே நீயும் திகைப்பில் இருக்கின்றாய். புரியுறதா? மனசுல உனக்கு ஒரு பயம் இருக்கு. ஜென்ம சனியா இருக்க, என்ன பண்ணுமோ, 7.5 சனியா இருக்கு, என்ன பண்ணுமோ எல்லாம் பயந்துட்டு இருக்க. வீண் அச்சம் வேண்டாம். தனி மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம இந்த வருடத்துக்கான பலனையும் ஜீவநாடி ஜோதிடத்தின் மூலமா சொல்ல முடியும்னு சொல்லி இந்த வருடத்துக்கான பலன்களை நாகதண்டத்தின் மூலமா படிக்க தொடங்கினாரு குமார் குருஜி. உலகம் பூராவும் இந்த வருஷத்துல நடக்க இருக்கிற முக்கியமான சில சம்பவங்களை பத்தி மட்டும் சொன்னாரு. 2 எரிமலைகள் வெடிக்கும், பொருளாதார சிக்கல் தீரும், 2 போர் நடக்கும்னு சுகபிரம்ம மகரிஷி சொல்றதா சொன்னாரு குமார் குருஜி. அருளாய் நிறைவாய் கொண்ட ஆண்டாய் இப்புத்தாண்டும் கண்டிட காணும் என்றோ, புத்தாண்டது தன்னில் கொண்டிடும் வகையாய் காண, பொருளாதார நிலைகளது தன்னில் கொண்ட சிக்கல்களும் சீரமையும் என்றோ, 2 எரிமலைகள் சீற்றம் காணும். டி நகர்ல வந்து சுகபிரம்ம மகரிஷியோட ஆசிரமத்துல இருக்கிற குமார் குருஜி கிட்டையும் எஸ்வி சேகர் கிட்டையும் பேசினதுக்கு அப்புறம் சுகபிரம்ம மகரிஷியோட ஜீவநாடி ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் எஸ்வி சேகரை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தப்போ சுகபிரம்ம மகரிஷியோட வாக்குபடியே எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதா சொன்னாரு. நான் அவரை தேடி வந்ததுக்கு காரணம் தனக்கு அடுத்த பிறவி இல்லைன்னு ஜீவநாடி ஜோதிடத்துல வாக்கு வந்திருக்கிறதா சொன்னதுதான். அதை பத்தி அவர்கிட்ட கேட்டேன். தனக்கு அடுத்த பிறவி இல்லைன்றது உண்மைதான்னு சொல்றாரு. இப்போ அவங்க நாடியில் பார்த்தம்போது உங்களோட அடுத்த ஜென்மம் என்னவா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்கல்ல. எனக்கு அடுத்த ஜென்மம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கடைசி ஜென்மம். சேலஞ்ச் பண்ணிக்கலாம், வந்து பார்க்குறேன்றீங்களா? இல்லை இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. தவிர வந்து இது எப்போதுமே எல்லா விஷயத்தையுமே ஒரு வரைமுறைக்குள்ளே நம்ம வச்சுக்கணும். எதையுமே அளவு தாண்டி போகக்கூடாது. இப்போ போன ஜென்மத்தில் நான் சுகருடன் தொடர்பு கொண்டேன், சுகருக்கு நான் வந்து தண்ணீர் எடுத்து கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி ஏதோ சொல்லப்பட்டது. அதுக்காக எந்த சொம்பில் கொடுத்தேன், எவ்வளோ லிட்டர் தண்ணி கொடுத்தேன், அது வந்து பிஸ்ரேலி வாட்டரா, இதெல்லாம் நம்ம போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது நம்மளை குழப்பிடும். ஆன்மீகத்துல நம்பிக்கை தான் அவசியம். யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்றதுதான் எஸ்வி சேகர் தரப்புல சொல்லப்படுற கருத்து. சென்னையில் உள்ள சுகபிரம்ம மகரிஷி ஆசிரமத்தில் இருக்க பீடாதிபதி குமார குருஜி அவர்களை சந்தித்து நிறையா விஷயம் நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக நாடி பார்த்து நம்மளோட எதிர்காலத்தை சொன்னார். 2015 எப்படி இருக்கும் அப்படின்றதையும் ஒரு சில விஷயங்களை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. எஸ்வி சேகர் அவர்கள் சுகபிரம்ம மகரிஷியோட தீவிர பக்தர். அவர் இங்கே வந்து குருஜிகிட்ட கேட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதாக நம்மள்கிட்ட சொல்லியிருந்தார். இன்றைக்கி நம்ம குருஜியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வேறு ஒரு ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். பை. சென்னைக்கு நீரால் வரவிருக்கும் பேராபத்து. பெண் சாமியார் உடலுக்குள் புகுந்து பேசும் சிறுமி. மீடியா வரும், தேசி என்றும் சொல்லும், இது அனைத்தும் நடக்கும். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். மழை